தம்பி 1 2 3 நல்லா எண்ணி சொல்லு. 7 7 மூடனே. 7 1 2 3 4 5 6 6ண்ணே. 6 1 2 3 4 5 5ண்ணே. அம்மா என்னம்மா இதெல்லாம்? ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு நாம முறையா கொடுக்க வேண்டிய துணிமணி எல்லாம் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ரம்மா அப்படி பாக்குற? சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் உனக்கு சொல்லாமலே வாங்கிட்டு வந்துட்டேன். மாமா நானும் இதே மாதிரி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய் மச்சான் வா 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 வா. என்ன மச்சான தங்கச்சியை விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க? என்னன்னு எனக்கும் சொல்றது. அது ஒண்ணு இல்ல மச்சான், ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு ரமாவுக்கு சொல்லாம எல்லாருக்கும் துணிமணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ரமாவும், ஹே ரமா நீ சொல்லு. நானும் அதே மாதிரி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இளவஞ்சி அண்ணி இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு வாங்கின 2 புடவையும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தத்துல ஐயாவோட 60ஆம் கல்யாணம் கலகலன்னு நடக்க போகுது. மச்சான் ஒரு முக்கியமான விஷயம், ஐயாவோட 60ஆம் கல்யாணத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்க்கிறோமோ அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லதான் நான் இங்க வந்தேன். என்ன மச்சான்? அதாவது இந்த நெல்லு அரவைக்காக கவர்மெண்ட் கிட்ட ஆர்டர் கேட்டிருந்தோம்ல, அது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கான லெட்டரோட வந்திருக்கேன். சீக்கிரம் பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா மாசம் 2000 டன் நெல்லை அரைச்சு அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்க கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. அதே மாதிரி ஆண்டவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா மாமா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னாலே நம்ப முடியல மச்சான். ஒரு வேலையா திருவாரூர் வரைக்கும் போயிருந்தேன். அங்க நம்ம தெரிஞ்ச ஆபீசர் ஒருத்தர் இந்த ஆர்டர் பத்தி சொன்னாரு. சரி இருந்து கையோட நானே வாங்கிட்டு வரலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா தயவு செஞ்சு மச்சானும் தங்கச்சி என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு வந்த லெட்டரை உங்களை கேட்காம நான் பிரிச்சு படிச்சிட்டேன். ஐயோ என்ன மச்சான், நீங்க வேற நாங்க வேறவா? இந்த விஷயத்துல அட்வைசரே நீதான். ஆர்டர் ஓகே ஆனதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னரமா உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு மாமா. என்னரமா சொல்ற? இது நமக்கு வர்க் கொடுக்கறதுக்கான ஆர்டர் தான். ஆனா அந்த வர்க் ஆர்டருக்கு நம்ம 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணும். என்னது 5 லட்சமா? என்ன மச்சான் 5 லட்சமா? நான் அசந்து போயிட்டீங்க. அதான் அன்னைக்கே ஆபீசர் சொன்னாரு, மறந்து போயிட்டீங்களா? என்ன அது இல்ல மச்சான். அண்ணே, ஐயா கொடுத்த 10,000 ரூபாயை வச்சு ட்ரைசைக்கிள் வாங்கி முதல்ல அரிசி வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கலெக்டர் மாமா மூலமா 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி மினி லாரி வச்சு வியாபாரத்தை இன்னும் பெருசுபடுத்தணும். இப்போ திடீர்னு 5 லட்சம் ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? ரமா நீ யாரு? இந்த ஜில்லாவிலே நல்ல அந்தஸ்தும் கௌரவம் உள்ள ஐயாவோட பொண்ணு. ஐயாவோட பொண்ணு 5 லட்சத்துக்கு தயங்கலாமா? கேட்டா ஐயா உடனே எடுத்து கொடுத்துட போறாரு. அதுல பாருங்க, எதுவும் பேசாதீங்க. ஐயாவோட 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவர்கிட்ட பணத்தை வாங்கி கட்டிடுங்க. வர மச்சான், வர ரமா. மச்சான் மச்சான் ஏய் பாருங்க மாமா. சரி சரி வா வீட்டுக்கு போலாம். இங்க வாயேன். என்ன நீ? கங்கா, என்கிட்ட பணத்தை ஏமாத்தினவனை கண்டுபிடிச்சி பணத்தை திரும்ப வாங்கி கொடுத்துருவேல? கண்டிப்பா அண்ணி. நான் ஏடிஎஸ்பி சந்தியாவுக்கு உத்தரவு போட்டிருக்கேன். இன்னும் 24 ஹவர்ஸ்ல பணம் கைக்கு வந்துடும். கங்கா, நான் இந்த பணத்தை ஏமாந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. யாருக்காவது தெரிஞ்சா சரியோ சரின்னு சிரிப்பாங்க. இளவச்சி அக்கா, நீங்க பணம் ஏமாந்தது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏய், எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? பணம் ஏமாந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் தெரியுமா? ஐயோட 60ஆம் கல்யாணத்துக்கு ஒரு திருஷ்டி போன மாதிரி ஆயிடும். இளவஞ்சி அண்ணி நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு சமாளிப்பு இளவஞ்சின்னு பட்டமே கொடுக்கலாம். அடியே வடிவு, அடியே அடியே, அம்மா அடியே வடிவு, ஏடி இப்படி வேகமா நடக்கிற? நீங்க 1.5 லட்சம் ஏமாந்தத ஐயா கிட்ட சொல்ல போறேன். அடியே அடியே, நானே பணம் போன வைத்தறிச்சல்ல இருக்கேன்.
இத ஐயா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அதுவும் நல்லதுதான். அப்பதானே என் வீட்டுக்காரர்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் போட்டு கொடுக்க மாட்டேன். அடி படிப்பு வடிவு, இனிமே உன் புருஷன்கிட்ட உன்னை பத்தி வாயை திறக்க மாட்டேடி. ஐயா கிட்ட பரோட்டா கடை விஷயத்த சொல்லாதடி. ஏய் இரு நிறுத்தியா. ஏய் சர்பத்து வாங்கி தரேன்டி. சர்பத் யாருக்கு வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? இந்த ஆள்கிட்ட ஐஸ்கிரீம்லாம் இருக்காது. வேணும்னா தஞ்சாவூர் டவுனுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு சர்பத்து குடி. யோ 3 சர்பத்து போடியா. சரிங்க. நிறைய ஐஸ். ஆமா 3 யாருக்கு? உனக்கு தான். அதானே பார்த்தேன். சீக்கிரம் குடியா. குடு. ஆஹா ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல? ஆமா ஆமா. இந்தா இந்தாயா. இந்தாங்க. கொடு. இந்தா. இந்தா. இந்தாயா. கொடு. இந்தா. தேங்க்யூ. காசை கொடு. நல்லா இருந்துச்சா? இந்தாயா. காசு தெரியும் கொடுக்குறேன். இந்தாயா. சரியா போச்சா? அப்பா வடிவு இல்ல வடிவு. ஏங்கா எதுக்கு எனக்கு 3 சர்பத்து, அதுவும் நிறைய ஐஸ் போட்டு வாங்கி கொடுத்த? இந்த சீசன்ல இத குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாம போறதுக்கு தானே? இருங்க உங்க மேட்டரை ஐயா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். வடிவு எதுக்கு திடீர்னு ஏட கூடமா பேசுற? சர்பத்து வாங்கி கொடுத்தது எனக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு தானே? ஐயோ ஐஸ் வைக்கிறதுக்காக இல்ல, எதிரில வந்தானேன்னு வாங்கி கொடுத்த. அப்போ டவுன்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னது அதுவும் ஐஸ் வைக்கிறதுக்கு தானே? ஐயோ இல்லடி செல்லம், இந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் கூட காணுமே. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ், அதுவும் நாம புறப்படும் போதுதான் கிளம்பி போச்சு. அப்ப எப்படி போறது இப்போ? தோ நடந்துதா. நடந்தா என்ன நடந்தான்னு வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேற வழி இல்ல. அக்கா நீங்க பரோட்டா கடை விஷயத்துல பணம் ஏமாந்தத ஐயா கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? முதல்ல அது சொல்லு. நீ எதை சொன்னாலும் கேக்குற. ஐயாவுக்கு மட்டும் விஷயம் தெரிய வேணாம். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. ஒரே நேரத்துல 3 சர்பத்து குடிச்சதும் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. என்னால நடக்கவே முடியல. இப்படியே ஐயா வீடு வரைக்கும் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. என்னது? ஐயா வீடு வரைக்கும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போறதா? அடியே இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. நீங்க உப்பு மூட்டை தூக்குனா அப்படியே உங்க முதுகுல தூங்கிட்டு பணம் ஏமாந்த விஷயத்தையே நான் மறந்துடுவேன். நீங்க தூக்கலன்னா எனக்கு வெறுப்பு அதிகமாய் வேகமா ஓடி போய் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன். வடிவு இந்த பாரு, கண்டிப்பா உன்னை என்னால தூக்க முடியாதுடி. வேற வழி இருந்தா சொல்ல. ஒரு வழி இருக்கு. சொல்லு. அந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்றதுதான். அத தவிர வேற வழியே இல்ல. உப்பு மூட்டையா இல்ல ஐயா கிட்ட சொல்றதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி, உப்பு மூட்டையே தூக்கி தொலைக்கிறேன். அப்படி வா வழிக்கு. காலம் எல்லாம் காத்தருள்வாள் அந்த கருமாரி கண் பார்த்து காலம் எல்லாம் காத்தருள்வாள்.
அம்மா வாங்கம்மா. வணக்கம் சாமி. ஐயா வரலீங்களா? ஐயா வீட்ல இருக்காரு. ஐயாவுக்கு 60ஆம் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் கடவுளோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அருள் உள்ளவாளுக்கு தான் கிடைக்கும். சாமி, குலசேகர் அண்ணன் ஐயாவோட 60ஆம் கல்யாணத்தை எல்லார் கூடவும் சேர்ந்து நடத்த சம்மதம் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க மனசுக்கு எல்லாமே கடைசியில நல்லதாதமா நடக்கும். இந்தாங்க, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா. ஓம் அத்திய புரோக்தேவம் விசேஷன சகல விசிட்டாயாமஸ்யாம் சுபதிதோ அஸ்ய யஜமானஸ்ய சகல குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜயாயு ஆரோக்கியேஸ்வர்ய நாம அபிவர்தத்தம் தர்மார்த்த கர்ம மோட்ச. தாயே, ஐயாவோட 60ஆம் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். குலசேகர் அண்ணன் மனசு மாறினதை நினைச்சா நான் உனக்கு தான் கோடி நன்றி சொல்லணும். இந்த 60ஆம் கல்யாணத்துல இருந்து எல்லாரும் ஒன்னா கூடி வாழ்றதுக்கு நீதான் அருள் புரியணும். धूपदीप षट्टोपचारैः सकलाराधनैः स्वच्छेदं एकहारति आज्य दीपो दर्शयामि समस्तरक्षां धारयामि धनं धान्यं वशं बहुपुत्रलाभं सदसंवत्सरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे सकलकार्याणि विजयानि भवन्तु. அம்மா, நீங்க நினைச்ச காரியம் அமோகமா நடந்து முடியும். இனி உங்க குடும்பத்துக்கு ஒரு தீங்கும் வராது. நான் உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கறச்சே சுவாமி கழுத்துல இருந்த மாலை அப்படியே பூஜை கூட மேல வந்து விழுந்துருத்து. இது அம்மா தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. அம்மா, ஐயாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நாச்சியார் அம்மாவையும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க. உங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம். வரேன் சாமி. சரி. அண்ணே, நீங்க மட்டும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா? சாமி கும்பிட வந்திருந்தா முத்தரசியோட வந்திருப்பேன். இப்ப நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வரல, உன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்க வந்திருக்கேன். சத்தியமா? எதுக்கு அண்ணே சத்தியம்? ஐயாவோட 60ஆம் கல்யாணத்தை என் தலைமையில நடத்தணும்னு உன் பொண்ணுங்க என் கிட்ட வந்து கெஞ்சினாங்க. என் பொண்ணு இளவஞ்சியும் அதையே கேட்டா. அதனால சம்மதம் சொல்லிட்டேன். ஆமா அண்ணே, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எங்க அத்தனை பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு தான் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். நீங்க என்னடா அண்ணா சத்தியம் வாங்க வந்தேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணே. சரி சரி, நேரடியா விஷயத்துக்கே வரேன். ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துல நீ இருக்க கூடாது. 60ஆம் கல்யாணத்துல நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அண்ணே, என்னண்ணே எல்லாரும் சேர்ந்து நடத்தலன்னு நீங்க சம்மதம் சொல்லிட்டு இப்ப திடீர்னு வந்து நான் கலந்துக்க கூடாதுன்னு சத்தியம் கேக்குறீங்க. அப்புறம் எதுக்கு அண்ணே அவங்க முன்னாடி சம்மதம்னு சொன்னீங்க? ஆமா சொன்னேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நாச்சியா அமைதியா இருப்பா. இல்லனா அவ ஒத்துக்க மாட்டால. நீ இல்லனா தனக்கும் 60ஆம் கல்யாணம் வேணான்னு தகராறே பண்ணுவா. அதனாலதான் கல்யாணம் வரைக்கும் சம்மதிக்கிற மாதிரி நடிச்ச. நாளைக்கு கல்யாணம் வந்துருச்சு, அதான் உன்னை தனியா பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்த. அண்ணே, உண்மையிலேயே என் மனசுல உள்ளது எதையும் மறைக்காம நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணே, இந்த 60ஆம் கல்யாணத்துல நான் கலந்துக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம் நாச்சியார் அக்காவுக்கு ஐயாவுக்கு நடக்கிற கல்யாணத்தை என் கண்ணால பார்க்கணும், அவ்வளவுதான் அண்ணே. மத்தபடி 60ஆம் கல்யாணத்துல எனக்கும் தாலி வாங்கிக்கணுங்கிற உள்நோக்கெல்லாம் கிடையாது. அதனால இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்காகவாவது நீங்க என்ன அனுமதிக்கணும். முடியாது, முடியாது. உன்னோட எந்த கோரிக்கையையும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல.
ஐயாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு உன்னை என்னால அனுமதிக்கவே முடியாது. நீ இருந்தேனா கல்யாணத்துல நாச்சியாருக்கும் உனக்கும் சம அந்தஸ்து வேணும்னு நாச்சியா சண்டை போடுவா. ஏகப்பட்ட குழப்பம் ஏற்படும். அண்ணே, அப்படியே நாச்சியார் அக்கா சண்டை போட்டாலும் நீங்க என்ன எனக்கு தாலி எடுத்து கொடுக்க சம்மதிக்கவா போறீங்க? நாச்சியார் அக்கா சொல்றதுக்காக இல்ல, உங்க சம்மதம் இல்லாம நான் ஐயா கிட்ட தாலி வாங்கிக்க மாட்டேன்னு. அந்த 60ஆம் கல்யாணத்துல உங்க விருப்பம் இல்லாம எதுவுமே நடந்துராதுன்னு. நீங்க கவலைப்படாதீங்க என்ன, ஒரு குழப்பமும் வராது, ஒரு குழப்பமும் வராது. கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு அடி மனசுல ஒரு ஆசை கிடந்து தவிக்குதுன்னு. எனக்காக கொஞ்சம் மனசு வச்சு பாருங்க. போதும், நீ சுத்தி சுத்தி பழைய பல்லவிய பாடிக்கிட்டு இருக்க. இந்த நிமிஷம் சொல்ற கேட்டுக்கோ. நீ கல்யாணத்துக்கு வந்த என் தங்கச்சிக்கு கூட நான் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணமும் நடக்காது. ஐயாவுக்கு நாச்சியாருக்கும் முறையா நடக்க வேண்டிய 60ஆம் கல்யாணம் நிக்கிறதுக்கு நீ காரணமா இருக்காத. அண்ணே, நீங்க நாச்சியார் அக்காவுக்கு தாலி எடுத்து கொடுத்து இந்த 60ஆம் கல்யாணம் நடக்கணும்னா நான் இருக்க கூடாது, அவ்வளவுதானே? சரி அண்ணே, நான் இருக்க மாட்டேன். சந்தோஷமா ஐயா நாச்சியார் அக்கா கல்யாணத்தை நடத்தி வைங்க. சொல்லிட்டா போதுமா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இந்த சன்னிதானத்துல நின்னு சத்தியமா சொல்றேன், ஐயாவோட 60ஆம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்துல இருக்க மாட்டேன். இத மனப்பூர்வமா நான் உங்களுக்கு செய்யற சத்தியம்.